வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஜூன் 12ஆம் தேதி அகமதாபாத்ல போயிங் 787 ஏர்கிராப்ட் ஏர் இந்தியா 171 கிராஷ் ஆச்சு. கிட்டத்தட்ட 275 பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து ஏர் இந்தியா பிளைட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு சோசியல் மீடியால ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இந்த சம்பவம் நடந்து 3 நாள்ல பாத்தீங்கன்னா, லண்டன்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய இதே மாதிரியான ஒரு ட்ரீம் லைனர் விமானத்துல இந்த மாதிரி என்ஜின் கோளாறு நடந்து மிட் ஏர்ல அவங்க ஃபியூவல் எல்லாம் வெளியேற்றிட்டு எமர்ஜென்சி கிராஷ் லேண்டிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது. அதே மாதிரி ஒன் மோர் ட்ரீம் லைனர் என்ஜின் இஷ்யூனால திரும்ப வந்து தரையிறக்கப்பட்டது கொல்கத்தால அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம். இது மட்டும் இல்ல, ஏர் இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 6 விமானங்கள் இந்த ஒரு வாரத்துல மட்டும் கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பிளாப் ஃபெயிலியர், என்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிற பல்வேறு காரணங்களை சொல்லி 6 விமானங்களை கேன்சல் பண்ணிருக்காங்க. இந்த அகமதாபாத் பிளேன் கிராஷ் எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறது பிளாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய தகவல் வெளியில வந்தாதான் நமக்கு உண்மையான விஷயங்கள் தெரியும். ஆனாலும் உலகத்தில் இருக்கக்குள்ள பெரும்பாலான ஏவியேஷன் எக்ஸ்பர்ட் பைலட்ஸ் எல்லாருமே வந்து பைலட் உடைய எரர் அப்படிங்கறத ரூல் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு டெக்னிக்கல் ஃபெயிலியர், ஹைட்ராலிக் ஃபெயிலியர், எலக்ட்ரானிக் ஃபெயிலியர் அப்படிங்கிற பக்கம் லீன் பண்றாங்க. அதாவது பிளேன்ல இருக்கக்கூடிய 2 பெரிய என்ஜின்களுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிற தியரிய தான் அதிகம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உலகத்திலே ரொம்ப சேஃபான ஒரு ஏர்கிராப்ட் அப்படின்னு போயிங் ப்ரமோட் பண்ண ஒரு ஏர்கிராப்ட்ல ஒரே நேரத்துல எப்படி 2 என்ஜின்களும் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பத்திரிகைகள்ல, சமூக ஊடகங்கள்ல போயிங் கம்பெனியை பற்றி பல அதிர்ச்சி தரக்கூடிய உண்மைகள் மெதுவாக இன்னைக்கு வந்து வெளியில வருது, அதிகம் பேசப்படுது. ஒரு காலத்துல தன்னுடைய என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ்க்காகவும் பர்ஃபெக்ஷனுக்காகவும் பேசப்பட்ட போயிங் கம்பெனி இன்னைக்கு தன்னுடைய ப்ராஃபிட்ஸ்க்காக எப்படி பேசஞ்சர் சேஃப்டில காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் வெளியில வருது. உதாரணத்துக்கு அல் ஜசீரா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால போயிங் கம்பெனியை பத்தி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடி பண்ணாங்க. இதுல இந்த ட்ரீம் லைனர் ஏர்கிராப்ட் 787 ட்ரீம் லைனர் ஏர்கிராப்ட்ஸ் வந்து சார்லஸ்டன் அப்படிங்கிற சவுத் கேரோலினால இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரியில தயாராகுது இல்லையா, அந்த ஃபேக்டரியில போய் அங்க இதை தயார் செய்யக்கூடிய என்ஜினியர்ஸ் கிட்ட அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது இந்த விமானத்தில் நீங்கள் பயணம் செய்வீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இல்ல, நாங்க அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டோம், பயணம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த காணொளி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, போயிங் கம்பெனில பல்வேறு காலகட்டங்கள்ல ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ் அங்கேருந்து வெளியில வந்து இங்க குவாலிட்டியில ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்களை சமூக வலைதளங்களையும் சோசியல் மீடியாலையும் கோர்ட்லயுமே போய் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு போன வருஷம் 2024ல போயிங்ல ஒர்க் பண்ண சாம் சலேபூர் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் யுஎஸ் காங்கிரஸ் முன்னால டெஸ்டிஃபை பண்ணிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 98.7% இவங்க பார்ட்ஸ சரியா அசெம்பிள் பண்ண மாட்டேங்கிறாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் செக்கிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நினைக்கும் போது உண்மையிலே பயமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு பேர் இந்த மாதிரி சந்தேகங்களை, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அவங்களை எல்லாம் ஒண்ணு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க, இல்ல ஒரேடியா சைலன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இன்னைக்கு வெளியில வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட போயிங் கம்பெனி தான் இன்னைக்கு ஏர் இந்தியாவுக்கு மேஜர் சப்ளையர் ஆஃப் ஏர்பிளைன்ஸா இருக்கு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா கடந்த 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட போயிங் கிட்ட இருந்து 122 பிளேன் வாங்குறதுக்கு ஏர் இந்தியா கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அப்போ எப்படிப்பட்ட சப்ஸ்டாண்டர்ட் பிளேன்ஸ் அவங்க நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்ல. இதுக்கு முன்னால எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ போயிங் எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அந்த வரலாறு நம்ம பார்த்தோம்னா உண்மையிலேயே அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கம்பெனிய இன்னமும் எப்படி ஆபரேட் பண்ண யுஎஸ் அரசாங்கம் அனுமதிக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு விதமான கார்ப்பரேட் கிரைம். இது போயிங் கம்பெனியுடைய அந்த வரலாறை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்காக பேசஞ்சர் சேஃப்டியை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஆரம்ப காலத்துல 1914ல போயிங் கம்பெனிய எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது ஒரு பெரிய ஒரு விஷனோட தான் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் வேர்ல்ட் வார் 2ல வந்து போயிங் உடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய லெவல்ல இருந்திருக்கு. ஹிரோஷிமா நகாசாக்கில பாம்பு போடுறதுக்கு போயிங் தயாரித்த ஒரு ஃபிளைட்டர் ஜெட் தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு. அதே மாதிரி 1957ல பாத்தீங்கன்னா போயிங் 707 அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் பேசஞ்சர் ஏர்கிராப்டை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏர்கிராப்டுக்கும் முன்னோடியே போயிங் தயாரிச்ச இந்த ஏர்கிராப்ட் தான் அது. அதனால் வரைக்கும் ஷிப்ல எல்லாம் பிரயாணம் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் வந்து
கமர்ஷியலா ஃப்ளை பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே போயிங் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 1969ல நிலாவுக்கு முதல் போச்சு இல்லையா ராக்கெட் சாட்டர்ன் 5 அப்போலோ. அதை தயாரித்ததும் போயிங் நிறுவனம் தான். இப்படிப்பட்ட பெருமைகள் இருக்கக்கூடிய போயிங் நிறுவனம் ஒரு காலத்துல அமெரிக்கால சொல்லுவாங்களாம், இஃப் இட் எயின்ட் போயிங் ஐ எயின்ட் கோயிங் அப்படிம்பாங்களாம். அதாவது இது போயிங் ஏர்கிராப்டா இல்லன்னா நான் பறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தரமும் நம்பிக்கையும் சார்ந்த ஒரு இடமாக இருந்தது போயிங். அதுக்கப்புறம் எப்ப இதெல்லாம் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1997ல ஒரு ஹேண்ட் ஷேக்கோட ஒரு கம்பெனியோட அவங்க மெர்ஜ் பண்றாங்க. மெக்டானல்ட் டக்ளஸ் அப்படிங்கிற இன்னொரு பிளைட் தயாரிக்கக்கூடிய கம்பெனியோட போயிங் கம்பெனியை மெர்ஜ் பண்றாங்க. மெக்டானல்ட் டக்ளஸை விட போயிங் மிகப்பெரிய கம்பெனியா இருந்தாலும் மெக்டானல்ட் டக்ளஸை சேர்ந்த ஒரு நபரை வந்து சிஓவா கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பிஏஸ்க்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் உள்ள பிரச்சனை. இதனால் வரைக்கும் போயிங் கம்பெனி இன்ஜினியர்களால் உருவாக்கப்பட்டு இன்ஜினியர்களால் செயல்படுத்தப்பட்டது. அப்போ அவங்க என்ஜினியரிங் எக்ஸலன்ஸ்க்கும் இன்ஜினியரிங் பர்ஃபெக்ஷனுக்கும் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு தரமான விமானத்தை தயாரிக்கணும் அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. அப்போ போயிங்க்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருந்தது. ஆனா இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கவனம்லாம் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி வால் ஸ்ட்ரீட் ட்ரேடிங்ல நாம நம்பர் 1க்கு வரலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தோட இவர்கள் செயல்பட ஆரம்பிச்சாங்க. அதற்கு முதல் படியா 2001ல கம்பெனியோட ஹெட் குவார்டர்ஸ் சியாட்டில்ல இருந்து சிகாகோக்கு அவங்க மாத்துறாங்க. அது மட்டும் இல்ல பல்வேறு காஸ்ட் கட்டிங் மெத்தட்ஸ் பயன்படுத்துறாங்க. அதாவது குறைந்த விலையில் நிறைய லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க செலவு செய்ய விஷயங்களை வந்து குறைக்கிறாங்க. அவுட் சோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிளேனோட வெவ்வேறு பார்ட்ஸ் வெவ்வேறு நபர்கள் தயாரிப்பாங்க. அதெல்லாத்தையும் கொண்டு அசெம்பிள் பண்ணி இவங்க போயிங் அப்படிங்கிற இவங்க லோகோவோட வெளியிட ஆரம்பிச்சாங்க. மூணாவது மிக முக்கியமான விஷயம் ஸ்டாக் மேனிபுலேஷன். ஸ்டாக்ஸ மேனிபுலேட் பண்ணி ஸ்டாக்கோட பைபேக் பண்ணி அதோடைய வேல்யூ ஆர்டிபிஷியலா இன்ஃபிளேட் பண்ணி இவ்வளவு விஷயங்களும் வெறும் லாப கண்ணோட்டத்தோட இங்கே வந்து இறங்கி எம்பிஏக்கள் பண்ணாங்க. இதனால என்ஜினியர்ஸ் வந்து ஒரு பேக் சீட் எடுக்க நேரிட்டது. ஸ்லோவா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆட்குறைப்பு செஞ்சாங்க. நிறைய பேர் இருந்தாதான் சம்பளம் கொடுக்க முடியும்ட்டு ஆட்குறைப்பு செஞ்சாங்க. எந்த இன்ஜினியர்ஸ் பிளைட்ட தயாரிக்கிறாங்களோ அவங்களே அப்ரூவலும் கொடுக்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. அங்க குவாலிட்டி கண்ட்ரோல் சஃபர் ஆச்சு. 2010ஆம் ஆண்டு போயிங்க்கு போட்டியாக பிரான்ஸை சேர்ந்த ஏர்பஸ் நிறுவனம் ஏர் 320 நியோ அப்படிங்கிற ஒரு புத்தம் புதிய ஏர்கிராப்ட் அறிமுகப்படுத்துறாங்க. இது ரொம்ப நேரோ பாடி ஸ்லீக் ஏர்கிராப்ட், புது என்ஜின், ஃபியூல் எஃபிஷியன்சி இருந்தது. அதனால ஏர் டிராவல் வந்து ரொம்ப சீப் ஆக்க முடிஞ்சது. இந்த பிளேனுக்கு ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது. எந்த அளவுக்கு வரவேற்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2011ல போயிங்க மட்டும் நம்பி இருந்த யுஎஸ்ஏ இந்த ஏர்பஸ் நிறுவனத்தில இருந்து கிட்டத்தட்ட 130 பிளேன்ஸ் அவங்க வாங்கினாங்க. இது போயிங்க்கு ஒரு கடுமையான ஒரு காம்படிஷனை ஏற்படுத்துச்சு. இந்த கடுமையான காம்படிஷன் சமாளிக்க போயிங்க்கு 2 வழிதான் இருந்தது. ஒண்ணு ஏர்பஸ் 320 நியோ விட பெட்டரான ஒரு பிளேன நாம வந்து உருவாக்கி அத மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். இது அவ்வளவு சிம்பிளான ஒரு விஷயம் இல்ல. ஒரு புது பிளேன உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யணும். அதுக்கப்புறம் நிறைய ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வாங்கணும். குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணணும். பைலட் ட்ரெய்னிங் நடத்தணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. இதுக்கே பல வருடங்கள் ஆயிடும். அப்போ இத செய்யறதுக்கு நிறைய நேர செலவு, நிறைய பொருள் செலவு அப்படின்னு உணர்ந்த போயிங் ஒரு ஷார்ட்கட் ரூட்ட அடாப்ட் பண்றாங்க. அதாவது இவர்கள் ஏற்கனவே தயாரித்த ஒரு பிளேன்ல காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணி என்ஜினை மாத்தி இத ஒரு புது பிளைட்டா நாம அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இது மூலமாக ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வந்து நம்ம பைபாஸ் பண்ண முடியும். பைலட் ட்ரெய்னிங் கொடுத்து நேரம் வரைய பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ண போயிங் இந்த ஷார்ட்கட் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்ட பிளேன் தான் 737 மேக்ஸ் அப்படிங்கிற பிளேன். ஒரே வருடத்துக்குள்ள ஏர்பஸ் உடைய A320 நியோக்கு இணையாக 737 மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது பிளேன இவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இதற்கு ஏகப்பட்ட வரவேற்பு. 2013ல கிட்டத்தட்ட 2500 பிளேனுக்கான ஆர்டர்ஸ் வந்து போயிங்க கிடைக்குது. 2017ல அந்த ஆர்டர்ஸ கம்ப்ளீட் பண்ணி அவங்க பிளைட்ட ஆன் ஏரும் கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இது வரைக்கும் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. ஆனா போயிங் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 2018ஆம் ஆண்டு நடக்க ஆரம்பிச்சது. அதாவது 2018 அக்டோபர் 29 பாத்தீங்கன்னா லயன் ஏர் அப்படிங்கிற இந்தோனேஷியாவை சேர்ந்த ஒரு 737 மேக்ஸ் விமானம் டேக் ஆஃப் ஆன உடனே அங்கே கிராஷ் ஆச்சு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் பொழுது போயிங் ரொம்ப கன்வீனியன்ட்டா இது பைலட்டோடைய ஃபெயிலியர். அவங்க சரியா இயக்கல. அவங்க சரியா அந்த விமானம் இது ஒரு புதிய விமானம். அதை எப்படி இயக்கணும்னு அவங்களுக்கு ஏற்கனவே வந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தோம். அவங்க சரியா இதை இயக்கல அப்படின்னு பைலட் மேல பழிய போட்டாங்க. ஆனா அதை தொடர்ந்து அடுத்த வருடமே நீங்க பாத்தீங்கன்னா
2019 10ஆம் தேதி மார்ச் எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸை சேர்ந்த இதே 737 மேக்ஸ் பிளைட் கிராஷ் ஆகுது. அப்போ இந்த 2 பிளாக் பாக்ஸையும் எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரியுது இந்த பிளைட்ல MCAS அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டத்தை இவங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அதாவது மெனோவரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு MCAS சிஸ்டம். நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே பழைய மாடல் பிளேன்ல புது என்ஜினை கொண்டு வந்து பிக்ஸ் பண்ணாங்கன்னு. இந்த என்ஜினுடைய வெயிட், பொசிஷன் இதெல்லாம் சரியா இல்லாததுனால பிளேன்ல வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஈவனா இல்ல. அப்போ இந்த 737 மேக்ஸ்ல ஒரு வினோதமான ப்ராப்ளம். ஃப்ளை பண்ணும்போது என்ஜினுடைய வெயிட் தாங்காம இப்படி ஃப்ளை பண்ண வேண்டிய பிளேன் இப்படி ஃப்ளை ஆகுது. அதாவது இந்த பிளேனுடைய நோஸ் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட் பகுதி எப்பவுமே கொஞ்சம் மேல போகுது அப்படிங்கறத அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அப்போ இத ஆட்டோமேட்டிக்கா சரி செய்யக்கூடிய MCAS சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போயிங் பொருத்தி இருக்கிறாங்க. இந்த MCAS சிஸ்டம் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஒரே ஒரு சென்சார காக்பிட்டுக்கு வெளியில, பைலட் உட்கார்ந்து இருக்கிற காக்பிட்டுக்கு வெளியில ஒரு AOA சென்சார், அதாவது ஆங்கிள் ஆஃப் அட்டாக் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு சென்சார் தான். இந்த சென்சார் தான் இந்த MCAS சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணும். இந்த சென்சார்ல வேற ஏதாவது காரணத்தினால கோளாறு ஏற்பட்டாலும், இந்த சென்சார் டேமேஜ் ஆனாலும் உடனே ஆட்டோமேட்டிக்கா MCAS சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடும். இது பல பைலட்ஸ்க்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு புது விஷயத்த இந்த பிளேன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே பைலட் ஹேண்ட் புக்ல போயிங் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த 2 பிளேன் கிராஷ்க்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப கன்வீனியன்ட்டா பைலட்ஸ் மீது பழிய போட்டாங்க. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் இவங்க இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமா பைலட்ஸ்க்கு எந்த தகவலும் சொல்லல. அவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற ட்ரைனிங்கும் கொடுக்கல அப்படிங்கிற விஷயம் வெளியில வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இன்ஃபேக்ட் US காங்கிரஸ்ல இது விசாரிச்சாங்க. ஆனா ஃபைனலா போயிங் கம்பெனி மீது நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்கள $2.5 மில்லியன் ஃபைன் கட்ட சொல்லிட்டு இந்த கேஸ அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. இதற்கு என்ன காரணம்? இங்க எப்படி அதானிக்கு ஒண்ணுன்னா மோடி துள்ளி குதிச்சு ஓடி வராரோ, அதே மாதிரி அந்த ஊர்ல யுஎஸ்ல பாத்தீங்கன்னா 2 பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான ரிப்பப்ளிகன், டெமோக்ராட்டிக் 2 பேருக்கும் 1998ல ஆரம்பிச்ச கிட்டத்தட்ட $300 மில்லியன் மேல போயிங் டொனேஷனா குடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளிவருது. அப்போ போயிங் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் போயிங்க பாதுகாக்க அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வெளியில வந்திருக்கு. இவங்க எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எப்படி பிளைட்ட சர்டிஃபை பண்றதுக்கு DGCA அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கோ, அதே மாதிரி யுஎஸ்ல வந்து FAA பெடரல் ஏவியேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்கு. இந்த பெடரல் ஏவியேஷன் ஏஜென்சி கிளியரன்ஸ் கொடுத்தாதான் அப்படிப்பட்ட கிளியரன்ஸ போயிங் இன்ஜினியர்ஸே போலி சான்றுகள் தயாரிச்சு அவங்களே வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. இதை போயிங் நிறுவனம் ஒப்புக்கொண்டிருக்கிறது கோர்ட்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இவங்களுக்கு வெறும் ஒரு ஃபைனை போட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, போயிங்ல ஒர்க் பண்ண இன்ஜினியர்ஸ் பல்வேறு காலகட்டங்கள்ல வெளியில வந்து இந்த மாதிரி குவாலிட்டியில ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்கள ஒண்ணு வாய் அடைச்சிடுறாங்க, இல்ல அவங்களை டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க, இல்ல ஒட்டு மொத்தமா இல்லாமையே பண்ணிடுறாங்க. இது மாதிரி மர்ம முறையில் இறந்து போன 2, 3 விசில் ப்ரோவர்ஸ் பற்றிய செய்திகளும் வெளியில வந்திருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டு இதே ட்ரீம் லைனர் தயாரிக்க ஃபேக்டரியில என்ஜினியர் குவாலிட்டி இன்ஸ்பெக்டரா ஒர்க் பண்ணவர் ஜான் பேரட். இவர் வெளியில வந்து சமூக வலைதளங்கள்லயும் கோர்ட்லயும் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு சொன்னாரு. அதாவது டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் இந்த பிளேன்ல அசெம்பிள் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க, டிஃபெக்டிவ் ஆக்சிஜன் பாட்டில்ஸ் யூஸ் பண்றாங்க, குவாலிட்டி செக்கே பண்றது இல்ல, மெட்டல் ஷேவிங்ஸ் வயரிங் பண்ணும்பொழுது இருக்கக்கூடிய மெட்டல் ஷேவிங்ஸ கூட கிளியர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது அப்படியே விடுறதுனால ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி மெக்கானிக்ஸ் செல்ஃப் அப்ரூவல் பண்றாங்க. குவாலிட்டி செக் பண்றதுக்கு தனியா யாரும் ஆள் இல்ல. எந்த மெக்கானிக் அசெம்பிள் பண்றாரோ அவரே அப்ரூவல் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் போயிங் கம்பெனி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. 2019ஆம் ஆண்டு கோர்ட்ல இவர் கேஸ போட்டு கடந்த வருடம் மார்ச் 2024ல அவர் கோர்ட்ல வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன பாருங்க, வாக்குமூலம் கொடுத்த அடுத்த நாள் அவர் இறந்து கிடந்தார் அப்படிங்கிற செய்தி வெளியில வருது. இது யாருடைய சதி அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க. இதே மாதிரி இன்னொரு விசில் ப்ளோவர் ஜோஷுவா டீன் அப்படிங்கிறவரும் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். இந்த ஜான் பேரட் அப்படிங்கிறவரு கோர்ட்ல கொடுத்த வாக்குமூலத்துல சொன்ன விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 2010ஆம் ஆண்டே ட்ரீம் லைனர் சீரீஸ் அவங்க லான்ச் பண்ணிட்டாங்க. 10 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்களே, இது எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டதுக்கு ஜான் பேரட் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளோட எஃபெக்ட் புது பிளேன்ஸ்ல தெரியாது. இந்த பிளேனுக்கு வயதாக தொடங்கும் பொழுதுதான் இது போன்ற பிரச்சனைகள் வரும். அப்படி இந்த பிரச்சனைகள் வெளிய வரும்போது இது பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். எத்தனை உயிர்கள் பலியாகும் அப்படிங்கிறது தெரியாது
அப்படிங்கறத தன்னுடைய வாக்குமூலத்துல சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னத வச்சு பார்க்கும் பொழுது, அகமதாபாத்ல கிராஷ் ஆன அந்த பிளைட்டோட வயது 11. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிளைட்ல மட்டும் தான் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிங் தயாரிக்கக்கூடிய பல பிளைட்ஸ்ல, பல நாடுகள்ல ப்ராப்ளம்ஸ வந்து இன்னைக்கு பிளாக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ஒரு ட்ரீம் லைனர் பிளைட் ஏர்போர்ட்ல நிக்கும் போதே தீப்பிடிச்சிருக்கு. கேட்டா அதுல இருக்கக்கூடிய லித்தியம் பேட்டரிஸ் ஓவர் ஹீட் ஆயி அது ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு போயிங் நிறுவனம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பேசிக் லெவல் விஷயங்கள். அப்ப இதுலயே இவங்க எவ்வளவு அலட்சியமா இருந்திருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி எத்தியோப்பியன் ஏர்வேஸ், நிப்பான் ஏர்வேஸ், லட்டாம் ஏர்வேஸ் சேர்ந்த ட்ரீம் லைனர்ஸ்ல தொடர்ந்து இது போன்ற பிரச்சனைகள் பிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களோட 737 மேக்ஸ் பிளைட் ஏற்கனவே 2 பெரிய ஆக்சிடென்ட் பத்தி நான் பேசினேன். அது இல்லாம பல நேரங்கள்ல பிளைட் பறக்கும் பொழுது பிளைட்டோட கதவு கழண்டு விழுந்திருக்குது. இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்குது. பிளைட்டோட வீல்ஸ் கழண்டு விழுந்திருக்குது. பிளைட்டோட ஃப்ளோர் பேனல் கழண்டு விழுந்திருக்குது. கேட்டா போயிங் நிறுவனம் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காங்க? அசெம்பிள் பண்ணும்போது அந்த போல்ட்ட டைட் பண்ண என்ஜினியர்கள் கவனக்குறைவா இருந்துட்டாங்க, தவறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்த இவ்வளவு அலட்சியமா சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், இந்தியாவோட நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சிந்தியா கிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லி போயிங்ல வொர்க் பண்ண ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியர். அவங்க 2012, 13 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால அவங்க ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியரா வொர்க் பண்ணும்போது 11 ஏர்கிராப்ட்ஸ் தயாரிக்கப்பட்டதுல 11 ஏர்கிராப்ட்ஸ் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஏர்கிராப்ட்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இதுல குவாலிட்டி ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இத பத்தி தன்னோட பாஸ் கிட்ட போய் சொன்னோனே அவர் ரொம்ப அலட்சியமா சொன்னாராம், கவலைப்படாதீங்க. இது என்ன அமெரிக்காலயா ஓட்டப் போறாங்க? இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு தானே அனுப்புறோம். அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு அலட்சியமா இருந்திருக்கிறார். அவங்க பிளாக் ஆஃப் பண்ண இந்த 11 ஏர்கிராப்ட்ல 6 ஏர்கிராப்ட்ஸ ஏர் இந்தியாவுக்கு போயிங் நிறுவனம் வித்திருக்குது அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுல பெரிய ஐரணி ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? ப்ராஃபிட்டுக்காக இவங்க பாசெஞ்சர் சேஃப்டிய காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஆனா அந்த ப்ராஃபிட்ட இவங்களால எட்ட முடியல. கடந்த 6 வருடங்கள் கடுமையான நஷ்டத்துல இயங்கிக் கொண்டிருக்கு. ஷேர் மார்க்கெட்ல அவங்களால ஏர்பஸ்ஸுக்கு இணையாக அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அது மட்டும் இல்ல சைனால இருந்து ஒரு புதிய ஒரு ஏவியேஷன் கம்பெனியும் வந்து ஃபீல்ட்ல இறங்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த காம்படிஷன தாக்கு பிடிக்க முடியாம எந்த ப்ராஃபிட்டுக்காக இவங்க ப்ராடக்ட் குவாலிட்டிய, பாசெஞ்சர் சேஃப்டிய காம்ப்ரமைஸ் பண்ணாங்களோ, இன்னைக்கு அதே ப்ராஃபிட்ட இவங்களால ஈட்ட முடியல அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஐரணி. இந்த சூழல் தான் 2023ஆம் ஆண்டு அவங்க ஏர் இந்தியாவுக்கு 220 பிளேன் விக்கிறதுக்கான கான்ட்ராக்ட்ட போட்டிருக்காங்க. இன்னைக்கு போயிங் போன்ற ஒரு கம்பெனியுடைய டார்கெட்டே பாத்தீங்கன்னா, இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் தான். தெரிஞ்சே சப்ஸ்டாண்டர்ட் பிளேன்ஸ ஏர் இந்தியாவுக்கு இவங்க வித்துட்டு இருக்காங்க. இவ்வளவு செய்திகள் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு. போயிங் பற்றி இவ்ளோ பரபரப்பு நடந்திருக்கு. இதெல்லாம் ஏர் இந்தியாவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கோ, இல்ல டிஜிசிஏவை சேர்ந்த நிர்வாகிகளுக்கோ தெரியாம இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ தெரிஞ்சே டிஜிசிஏ இத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு தானே நம்ம சொல்லணும். அவன் தன்னுடைய ப்ராஃபிட்டுக்காக பாசெஞ்சர் சேஃப்டிய காம்ப்ரமைஸ் பண்றான். நீங்க எதுக்காக பாசெஞ்சர் சேஃப்டிய காம்ப்ரமைஸ் பண்றீங்க? போயிங் நிறுவனம் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவ்வளவு தூரம் அவங்க குவாலிட்டிய வெளிப்படையா காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்ஸ்டாண்டர்ட் ஏர்பிளேன்ஸ தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தும், அவங்க கிட்ட இருந்து எப்படி நீங்க பிளேன வாங்குறீங்க? அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்? அவனுக்கு கவலை இல்ல. அவன் ரொம்ப அலட்சியமா சொல்றான். இது என்ன என்னுடைய நாட்டுல பறக்கக்கூடிய விமானமா? வேற ஏதோ நாட்டுக்கு தானே போப்போது. எத்தன பேர் இறந்தா எனக்கு என்ன? எனக்கு வருமானம் வருதுன்னு அவன் செயல்படுறான். ஆனா நம்ம நாட்டு மக்கள் பற்றிய, அவர்களுடைய உயிர் பற்றிய, அவங்களோட பாதுகாப்பு பற்றிய அக்கறை நம்ம நாட்டு அரசுக்கு வேண்டாமா? அப்ப இவங்க எவ்வளவு அலட்சியமா செயல்படுறாங்க அப்படிங்கறத பாருங்க. இவங்க ஏவியேஷன் துறைய எந்த அளவுக்கு அலட்சியமா பார்க்கறாங்கங்களுக்கு ஒரே உதாரணம், இந்த துறைய கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கிட்டாங்க. நாயுடுன்னு ஒருத்தர கொண்டு வந்து ஏவியேஷன் மினிஸ்டரா உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு ஏவியேஷன பத்தி என்ன தெரியும்? அவருக்கு என்ன புரிதல் இருக்கு? இதெல்லாம் அவருக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா? இத எந்த அளவுக்கு அவர் சீரியஸா எடுத்துக்க போறாரு? எந்த அளவுக்கு சீரியஸா செயல்பட போறாரு? இவ்வளவு கேள்விகளும் நாம கேட்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்க கேள்வி கேட்கலன்னா, எப்பவுமே நீங்க கேள்வி கேட்க முடியாது. நான் ஆரம்பத்துல சொன்ன மாரி, இது ஏதோ ஃப்ரீக் ஆக்சிடென்ட் கிடையாது. இது ஒரு பேட்டர்ன். இது ஒரு கார்ப்பரேட் கிரைம். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளும், அரசியல்வாதிகளும் சேர்ந்து இவங்க பணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உயிர காவு குடுக்குறாங்க. இந்த முறை நீங்க கேள்வி கேட்கலைன்னா, இது போன்ற ஆக்சிடென்ட்ஸ் இனி வரும் காலங்கள்ல திரும்ப திரும்ப நடக்கும். அப்படி மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்து, மறுபடியும் பல உயிர்கள் போச்சுன்னா, அதுக்கு அவங்க மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்ல. கேள்வி கேட்காத நாமளும் சேர்ந்து தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்.
இது போன்ற கேள்விகளை என்னைக்கு நாம கேட்க போறோம்? ஏதோ பண்றாங்க பரவாயில்ல. நம்ம வேலை நடந்தா போகும். நாம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல எதுவுமே சரியா நடக்காது. கரப்ஷனை எதிர்த்து கேள்வி கேளுங்க. அலட்சியமா இருக்கிறவங்களை எதிர்த்து கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்க கேட்க தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். இல்லன்னா எத்தனை உயிர்கள் போனாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா, அவங்க பயணம் பண்றதுக்கு 8,000 கோடி குடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ஜெட்ட வாங்கி வச்சிருக்காங்க. உலகம் சுற்றும் வாலிபனா பல்வேறு ஊர்களுக்கு நம்ம நாட்டுடைய பிரதமர் போயிட்டு வருவாரு. அவருடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ நமக்கு, அதே அளவுக்கு முக்கியம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியனின் உயிரும். இன்னைக்கு ஃப்ளைட்ல பயணம் பண்ணவங்க மட்டும் இல்ல. அங்க பக்கத்துல இருந்தவங்களும் சேர்ந்து இறந்து போயிருக்காங்க. ஃபார் நோ ஃபால்ட் ஆஃப் தேர்ஸ். அப்ப இதுக்கெல்லாம் யார் ரெஸ்பான்சிபிள்? யார் அக்கவுண்டபிள்?